அனைவருக்கும் வணக்கம். டோன்ட் செலிப்ரேட் வார், பீஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு செலிபிரிட்டிஸ் முதல் கொண்டு நிறைய பேர் பேசுனீங்க. இங்க யாரும் வார செலிப்ரேட் பண்ணல. உங்களுக்கெல்லாம் 1947 அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமா, வரலாறு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சப்போ பாகிஸ்தான் தன்னை இஸ்லாம் நாடா அறிவிச்சாங்க. ஆனா இந்தியா அப்பவும் செக்குலர் நாடு அப்படிதான் இருந்தோம். அதையும் தாண்டி இங்கிருந்த முஸ்லீம் மக்களை சிறுபான்மையினரா அறிவிச்சதோட அவங்களுக்கு சிறப்பு சலுகையும் கொடுத்து அவங்களோட பாதுகாப்பையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் மனுசாட்சியும் மனிதாபிமானம் இருந்ததுனால இந்திய அரசாங்கம் பண்ணாங்க. ஆனா பாகிஸ்தான் தன்னை முஸ்லீம் நாடா அறிவிச்சதை தாண்டி அங்க 18% ஹிந்து மக்கள் இருந்தாங்க. அது 2ஆ கம்மியாச்சு. அப்படி அங்க என்னதான் நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். கண்ணீரும் பயமும் ரத்தமுமா ஹிந்து மக்கள் அங்க இருந்தாங்க. அந்த துயரத்தை இன்னும் வரைக்கும் யாரும் பெருசா பேசல. ஏன்னா அங்கிருந்த பெண்களை கற்பழிக்கப்பட்டாங்க, கட்டாயமா மதம் மாற்றி திருமணம் செய்யப்பட்டாங்க. ஹிந்து மக்களோட கடைகள் சூறையாடப்பட்டுச்சு. ஹிந்து குழந்தைகள் பள்ளிக்கு போனா கூட ஒரு புல்லிங் பண்ணி, ஏன்னா ஹிஸ்டரியில ஹிந்து எல்லாமே நம்மளோட எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருந்தது. இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இப்ப 2% ஹிந்துக்கள் தான் பாகிஸ்தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் நாட்டுல தீவிரவாதம் தலைவிரித்து ஆடி தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வந்த தீவிரவாதிகள் இங்க இருக்கிற ஹிந்து மக்களை சுட்டு, அப்பாவி ஹிந்து மக்களை சுட்டு, அதையும் போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா தீவிரவாதிகள் அமைப்புகள் இருந்த கேம்புகளை மட்டும்தான் தாக்கணும். ஆனா அதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, திருப்பியும் இங்க இருக்கிற ஆர்மி மேலையும் பொதுமக்கள் மேலையும் தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா திருப்பியும் இங்க இருந்த இந்தியன் ஆர்மி அங்க தாக்குதல் நடத்தினாங்க. இதுல இந்தியா பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நியாயம் மட்டும்தான் இருக்கு. அது இப்ப மட்டும் இல்லைங்க, வரலாற்றுல எல்லாமும் இந்தியா பக்கம் மட்டும்தான் நியாயங்கள் இருக்கு. ஏன்னா லவ் ஜிகாத் பண்ணாங்க. அப்போ இவங்களாம் எங்க போனீங்க? இவ்வளோ பேசுறீங்க இல்லையா? லவ் ஜிகாத் பண்ணாங்க. 1999 நடந்த குண்டுவெடிப்புகளும் சரி, 2006 2008 தொடர் குண்டுவெடிப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அப்பெல்லாம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு பீஸை நோக்கி போனாங்க. அடுத்த நாட்டுல போய் பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நின்னாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ புதிய பாரதமா வளர்ந்து நம்ம நிக்கிறோம். எல்லா நாடுகளும் நம்ம சைட்ல நிக்கிறாங்க. நம்மளை யார் அடிச்சாலும் திருப்பி அடிக்கிற அளவுக்கு நம்மளோட பாரத பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம பாதுகாப்புக்கு என்ன தேவை, ட்ரோன் தேவையா, சப்மரைன் தேவையான்னு பார்த்து எல்லாம் பண்ணி பாதுகாப்பான நாடா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க பீஸை பத்தி பேசுறீங்க இங்க உட்காந்துட்டு, அந்த பீஸை கொடுத்ததே நம்மளோட பாரத பிரதமர் தான். அதனால இங்க யாரும் வார செலிப்ரேட் பண்ணல. வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அமைதியை பரப்பலாம். வாரம் நிறுத்துங்க, வார செலிப்ரேட் பண்ணாதீங்க எல்லாம் பேசலாம். நன்றி, வணக்கம்.